ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக முதலாவது என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அன்பு போதகரும் என் நண்பருமாய் இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? சில சபைகளில் இந்த ஏசி போட்டாலே குளிரில் அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படி இல்லையா? இங்கே ரொம்ப கூலாக இருக்கியா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான போதகர் சொன்னது போல நான் சிறு வயது முதல் இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து பின்பு ஆசிரியராக மாறி பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே நான் அதை பயன்படுத்தி பழகி இன்றைக்கு அதை ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்துக்காக பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நடிகை ஆகணும்னா அழகாக இருந்தால் மாத்திரம் போதாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அழகாக இருந்தால் நடிகன் ஆகிடலாமா? ஆகவே முடியாது. அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஆனால் அதை விட மிக முக்கியமானது இருக்குது. நல்ல வசனம் பேசணும், நல்ல முகபாவங்கள் காட்டணும், பைக் ஓட்ட தெரியணும், கார் ஓட்ட தெரியணும், சண்டை பயிற்சி தெரியணும், நடனம் தெரியணும், இப்படி நீச்சல் தெரியணும், இப்படி நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. சும்மாலாம் வந்து போயிட்டு அது மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சால் போதாது. ஒரு 10 வரி எழுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கு 10 டியூன் போட தெரியணும். அதான் உண்மையான மியூசிக் டைரக்டரோட குவாலிஃபிகேஷன். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சால், கொஞ்சம் கிட்டார் வாசிக்க தெரிஞ்சால் மியூசிக் டைரக்டர் ஆகலான்னு. நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் கம்போசர்ஸ் கிடையாது. கம்போசர்ன்றவனுக்கு ஒரு இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு தரம் இருக்கிறது. இங்கே கூட நிறைய சாட்சிகளை கேட்டோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் மகத்தான சாட்சி. ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு, ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு என்பதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் நான் நேற்று இந்த ஆராதனை, ஏன் ஆராதனை சப்ஜெக்டு இப்போ தேவை அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதே ஆராதனையில் தான். மேலேயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்கே? கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஆராதனையில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கும் அங்கே தான் பிரச்சனை. ஆராதிக்கிறவர்களை தான், ஆராதிக்கிற இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராதனை என்கின்ற முறைமையை வைத்து கொண்டு பலவிதமான சத்திய கோளாறுகள் இந்த நாட்களிலே இருக்கிறது. அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும். உண்மையிலே ஆண்டவருக்கு உண்மையான ஆராதனை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல பிப்ளிக்கல் வர்ஷிப், வேதத்தின்படி ஆராதிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை எல்லாம் பயிற்சியாக கொடுத்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் ஆராதிக்கணும், எல்லாரும் பாடணும், எல்லாரும் மியூசிக் வாசிக்கணும். இதுதான். ஏன்னா எல்லாருமே நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை இந்த உலகத்தில். ஒரு ஜென்ரேஷன் போனால் அடுத்த ஜென்ரேஷன் வரும். அவங்க அதை அறியணும் இல்லையா? பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததினாலே இன்றைக்கு நாம் அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை கற்றுக்கொள்ளாததினாலே தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள். ஆண்டவர், நான் ஏதோ நான் மாத்திரம் புதுசாக எதையாவது எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிக்கிற வேதத்தை தான் நாங்களும் படிக்கிறோம். ஆனால் எங்கே வித்தியாசம் என்றால், அதை அறிந்து கொள்வதிலும், அதை புரிந்து கொள்வதிலும், அதை வியாக்கியானம் பண்ணுகிறதிலும் தான் வித்தியாசம் ஏற்படுகிறது இல்லையா? நிறைய நேரம் ஒரு வசனத்தை படிப்போம், அந்த வசனம் நமக்கு பலமுறை படிச்சிருப்பான், அதனுடைய அர்த்தங்கள் புரியாமல் போகும். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை தான்
உங்களுக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் சில நேரங்களை புரியாமல் போய்விடும். சரி, ஒரு சில பாடல்களை நான் பாடிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தம்பி கீபோர்டு வால்யூம் கொடுங்கப்பா. அவுட் வரல பாருங்க. நம்முடைய நாட்டினுடைய மிக முக்கியமான பாரம்பரியம்னா கர்நாடிக் மியூசிக் தான். அது இப்போ எங்கேயுமே கேட்க முடியல. இப்போ எல்லாம் மாடர்ன் மியூசிக் வந்துட்டாங்க, வெஸ்டர்னைஸ்ட் ஆகிடுச்சு இல்லை? ஆனால் வெளிநாட்டில் போனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன், ஃபாஸ்டர் ஒரு நல்ல கிளாசிக்கல் பாட்டு பாடுங்க, பழைய டிஜிஎஸ் பாட்டு பாடுங்க. இதெல்லாம் இந்த மியூசிக்கெல்லாம் வெஸ்டர்னைஸ்டு கேட்டு கேட்டு ஓர் அடித்து போச்சு எங்கள் ஊரில். நீங்கள்லாம் இந்தியாவிலேருந்து வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நம்மளை கேட்குறாங்க. அதனால் நான் எப்பொழுதுமே இந்திய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல், நல்ல மை கொடுப்பேன், டெம்போ இது இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே, நீர் இல்லாத இடம் இல்லை என் ராஜனே. ஆண்டவர் ஒரு முறை மோசேவை கூப்பிட்டு, மோசே, நீ போய் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை நீ அழைத்து வா, நான் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க போகிறேன், நீங்கள் இந்த மலைக்கு வந்து ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, நான் போய் கேட்குறேன், ஆனால் அங்கே இருக்கிற பார்வோன் இவர்களை அழைத்து செல்லும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? அவர் பெயர் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பார்த்து கேட்டான், உங்கள் பேர் என்னன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன். அல்லேலூயா, நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஜனங்களை அனுப்ப போகிற பார்வன் ஒரு நாள் போயிடுவான், கூட்டிட்டு வர போகிற மோசே போயிடுவார், அழைத்து வரப்படுகிற ஜனங்களும் போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இருப்போராயிருக்கின்ற என் இயேசுவே, நீர் இல்லாத இடம் இல்லை என் ராஜனே. இருக்கின்ற
papa, gaga papa bataza, dani dani sa, ni sa ta gaga sa, ni dani da papa, gaga papa bataza, dani dani sa, dani dani sa, dani dani sa, தாயாக அரவணைக்கும் அன்பான மனம் படைத்த தாயாக அரவணைக்கும் அன்பான மனம் படைத்த தூயோனே உன் அருளால் தொடங்கிடும் என் பொழுதே தூயோனே உன் அருளால் தொடங்கிடும் என் பொழுதே இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே நீர் இல்லாத இடமில்லை என் ராஜனே இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே காப்பவரே வானோரில் உயர்ந்தவரே வானோரில் உயர்ந்தவரே வையத்தை காப்பவரே வானோரில் உயர்ந்தவரே நிஜத ககசசா நினித நித பப்பா கக பப்பா பத்துசா தனி தனி சா நிஜத ககசசா நினித நித பப்பா கக பப்பா பத்துசா தனி தனி சா தனி தனி சா தனி தனி சா வானோரில் உயர்ந்தவரே வையத்தை காப்பவரே வானோரில் உயர்ந்தவரே வையத்தை காப்பவரே தேனான தமிழாலே தேவிட்டாமல் உமை பாடுவேன் தேனான தமிழாலே தேவிட்டாமல் உமை பாடுவேன் இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே நீர் இல்லாத இடமில்லை என் ராஜனே இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே நீர் இல்லாத இடமில்லை என் ராஜனே இருப்போராய் இருக்கின்ற என் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரொம்ப அமைதியாகிட்டீங்க தம்பி. எனக்கு இந்த மைக்கு மாற்றணும், ரொம்ப ட்ரை ஆகுது வாய்ஸ். அந்த மைக் போடு. நேற்று கொடுத்த மைக் நல்லா இருந்துச்சு பாடுறதுக்கு. கொஞ்சம் டிலே நேற்று அழகாக வச்சுக்க நீங்கள் சீக்கிரம் ஓடு. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாட்டு கேட்கலாமா வேண்டாமா? ஹல்லேலூயா.
உமையன்றி வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தவிர, அல்லோ நல்லா சொல்லுங்களேன், நமக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நாள் காணாமல் போய்விடுவார்கள், ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் இல்லையா? நமக்கு அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிற யாவரையும் அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். நான் இதெல்லாம் என்னுடைய பாடல்கள், நான் ஓனாக கம்போஸ் பண்ணுற பாடல்கள். நாங்கள் பாட்டு எழுதுகிறவங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில் அனுபவப்பட்டால் தான் அதை பாடலாக எழுத முடியும். அல்லேலூயா. நீங்கள் கூட நிறைய எழுதியிருப்பீங்க, சில நேரங்களில் வெளியே தெரியாது. உங்களுடைய சிந்தனையில் வருகிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதி வைப்பீங்க இல்லையா? சில பேர் அதை டியூன் பண்ணி பாடலாக வெளியிடுறாங்க. வருகிற எல்லா பாடல்களும் அனுபவபூர்வமாக வெளியிடப்படுகிற பாடல்கள் தான். அதில் ஒன்று தான் இந்த பாடல். உமையன்றி வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. விட்டால் வேறே கதி எனக்கில்லையே.
வேறே கதி எனக்கில்லையே. நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே, நீரே எந்த தேவனே. உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. எல்லாம் பாடலாமா? உமை அன்று வேறே தேவன். ரெண்டு வரி தான். உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. எல்லாம் சொல்லுங்க. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே, நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே. உமை அன்று வேறே தேவன் எனக்கென்றும் இல்லையே, உமை அன்று வேறே தேவன் எனக்கென்றும் இல்லையே. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே, 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 எனக்கில்லையே. அல்லேலூயா. அவர் என்று வேறு தேவன். இந்த பாடுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே இல்லை. நான் ஒரு மியூசிஷியனாக உலகத்தில் பல இடங்களில் வாசிச்சிருக்கிறேன். ஹோட்டலில் வாசித்திருக்கிறேன், கேபரே ரெஸ்டாரண்ட்டில் வாசித்திருக்கிறேன், நைட் கிளப்பில் வாசித்திருக்கிறேன், சினிமாவில் வாசித்திருக்கிறேன், ரெக்கார்டிங்ஸ் நிறைய வாசிச்சிருக்கிறேன். அதான் நேற்று என்னுடைய சாட்சி சொல்லும்போது சொன்னேன், நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாசித்திருக்கிறேன். இப்படி மியூசிக் டைரக்டர் தேவாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி பலரோடு இசை வாசித்து வந்தாலும் இங்கே வாசிக்கிற, இங்கே பாடுற அந்த ஒரு சந்தோஷத்துக்கு மேலான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லைங்க. அல்லேலூயா. நான் ஏன் பாடுகிறேன், நான் ஏன் பாடுகிறேன், நான் ஏன் பாட வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. இதை தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் கொண்டு வருகிறேன். அருமையான
தாவீது எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு ஆராதனை, அதாவது அவருடைய ஆராதனை எப்படின்னா, ஆராதனையே இல்லாத காலத்தில், துதி ஆராதனையே இல்லாத காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆராதனை செஞ்சுருக்காரு. அப்போல்லாம் ஆராதனை கிடையாது, ஆனால் பலி இருந்தது. பலிதான் ஆராதனை. ஒவ்வொரு மனுஷனும் பலி கொடுக்க வேண்டும். பலி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆராதனையாக இருந்தது. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்துக்கலன்னு சொன்னால், ஆபிரகாம் பலி கொடுத்தார், ஈசாக்கு பலி கொடுத்தார், யாக்கோபு பலி செலுத்தினார். இப்படி நிறைய என்ன பண்ணுவோம், பலிகளை குறித்து நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில், பலி செலுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தாவீது மாதிரி நான் நிறைய பேருடைய ப்ரொஃபைலை நம்ம பார்ப்போம்ல, இன்டர்வியூக்கு போகிறவங்க ப்ரொஃபைலு, பயோடேட்டாவெல்லாம் பார்ப்போம், கல்யாண பயோடேட்டா இதெல்லாம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி தாவீதுக்கு ஒரு பயோடேட்டா இருக்குது. அந்த பயோடேட்டா இது வரைக்கும் உலகத்தில் எவனுக்குமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? தாவீதுடைய பயோடேட்டாவை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். தாவீது பாருங்க, சின்ன வயசுலேயே எங்கே கொண்டு போய் விடப்பட்டான்? வனாந்திரத்தில். எங்கே? வனாந்திரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முன்னாடி ஒரு சின்ன தம்பி உட்காந்துருக்கிறான், இவனை தனியாக பக்கத்து தெருவுக்கு அனுப்புவீங்களா? நீங்கள் பக்கத்து ஊருக்கு அனுப்புவீங்களா? காட்டுக்கு அனுப்புவீங்களா? எங்கேயாவது அனுப்புவீங்களா தனியாக? உங்கள் பிள்ளைங்களை அனுப்புவீங்களா? அல்ல சொல்லுங்களேங்க, உங்களை தான் கேட்குறேன். அனுப்ப மாட்டேல. தாவீது மாத்திரம் எப்படிங்க அவங்க அப்பா அனுப்பி வச்சார்? அநியாயமாக இருக்குல்ல இதை கேட்குறதுக்கு. வீட்டில் 7 எருமை மாடுங்க இருக்குது. சொன்ன புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, புரியாதவங்க ஆன்னு பார்த்துனுக்குறாங்க. 7 எருமை மாடுங்க இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு போய் எங்கே விட்டாங்க? வனாந்திரத்தில் விட்டுட்டாங்க. பாருங்கள், 7 அவனுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாரும் வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, இந்த வீட்டில் ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கிறாரு, ஆண்டவர் அனுப்புகிறாரு, போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னால் எல்லா தலையிலையும் கையை வச்சுட்டு, இங்கே எவனுமே இல்லை, வேறு யாராவது இருக்கிறாரா அப்படின்னா ஒருத்தன் காட்டில் இருக்கிறான். அவன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். பாருங்க, சின்ன வயசுலேயே தனிமையில் விடப்பட்டு காட்டிலே ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான். காட்டில் என்ன உங்களுக்கு ஆலிஜன் லைட்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க? ஒரு இருளான இடம், கரடு முரடான இடத்துல ஒரு தனிமையில் ஒரு சின்ன பையன். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னா, அவனை போல தைரியசாலி யாருமே இல்லை. நம்ம ஆளுங்களை இந்த பக்கத்துக்கு தனியாக போயிட்டோம், கூட யாருன்னா அனுப்புறீங்களான்னு வாங்க. ஸ்கூலுக்கு தனியாக போகிறோமா? பிள்ளைங்க கூட, சின்ன பிள்ளைங்கள கூடவே ஆளை அனுப்புகிறோம். தாவீதை தனியாக அனுப்பினாங்க. ஒரு பெரிய தைரியசாலி தாவீது. முதலாவது ஒரு தைரியசாலி. ரெண்டாவது பாருங்க, அவன் ஒரு பலசாலி, பயங்கரமான பலசாலி. பைபிளில் போட்டிருக்குது. இந்த கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக சவுல் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, ஒரு முறை எனக்கு கரடியை கொன்ற அனுபவம், ஒரு முறை எனக்கு சிங்கத்தின் வாயை. ஏங்க இது ரெண்டும் ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இது ஈஸியா? இது ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடிக்க வேண்டியதே இல்லைங்க. அந்த சிங்கம் இருக்குத, அது என்ன பண்ண தெரியுங்களா? அப்படியே ரிவர்ஸில் போவோம். ரிவர்ஸில் போயிட்டு ஸ்பீடாக வந்து ஒரு மோதும் டும், அதோட நம்ம காலி. உங்களெல்லாம் பரட்டி போட்டு கடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளெல்லாம் ஒரு மோதுனா, ஒரு கார் வந்து மோதுனா என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் இருக்கும் ஒரு சிங்கத்தினுடைய பலம். அந்த மோதுலேயே செத்து போயிடும். இப்போ அப்படி ஓடி வந்து அவனை கொல்ல வந்த அந்த சிங்கத்தை பிடிச்சி அது வாயை கிழிச்சான்னா அவன் எவ்வளோ பெரிய பலசாலி. நம்ம நாயை பார்த்தாலே ஓடுவோம். ஒரு நாயை தொத்திட்டு வந்தால், சில வீட்டுக்கு போனால் நாய்ங்க வந்து நம்மளை சுத்தம் இப்படியே, அப்படியே ஐயோ ஐயோ இப்படி அப்படின்னு. அந்த நாயை பார்த்தே ஓடுற ஆளுங்க சிங்கத்தையா வாயை கிழிக்க போகிறோம்? அவன் பாருங்க, சிங்கத்தின் வாயை கிழித்தான். கரடி வந்து சும்மா கடிக்க வராது, நேராக கட்டி பிடிச்சிருமா. 2 பேரும் காதல இருக்க மாதிரி சுருள வேண்டித்தான், அப்படியே உருள வேண்டித்தான். அதுக்கிட்ட வெளியே வருது, அதுக்கிட்ட மீண்டு வந்தா. அப்போ உண்மையில் பலசாலியா இல்லையா? ரெண்டாவது. முதலாவது அவன்
தைரியசாலி, இரண்டாவது பலசாலி, மூன்றாவது ஒரு கூர்மையான அறிவு படைத்தவன். இங்க பாருங்க, அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக கோலியாத் நின்று கொண்டு சவால் கொடுக்குறான். என்ன சவால் கொடுக்குறான்? எவனாவது ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா, எவனா வீரன் இருந்தா, எவனா ராஜா இருந்தா என்னை வந்து கொல்லுங்கடான்னு. அப்போ பாருங்க, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுனா, அவன் உயரமாக இருந்தான், பலசாலியாக இருந்தான், அதெல்லாம் கடந்து அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த ட்ரெஸ்ஸு எப்படின்னா, இந்த முகத்தை தவிர மற்றது எல்லாமே மெட்டலில் மூடி இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்தா நம்ம யாரை வேணாலும் அடிக்கலாம், நம்மளை எவனும் வெட்ட முடியாது, எவனும் கொல்ல முடியாது, எவனும் சுட முடியாது. அந்த தைரியத்தில் தான் அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தார். முகத்தை தவிர மற்ற எல்லாமே மெட்டல் பாடியில் போட்டிருக்கு. நின்று கொண்டு இஸ்ரவேலுக்கு சவால் கொடுத்திருந்தான். இஸ்ரவேல் தேசத்துக்கே சவால் கொடுத்திருந்தான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ, இவனை எப்படி கொல்வது என்று எல்லாம் யோசித்து கொண்டிருந்த போது ஒரே ஒரு கவன் கல்லில் அவன் பாருங்க, மிச்சம் இருந்த ஏரியாவே எவ்வளோ, இந்த ஃபேஸு தாங்க. எங்கள் ஊர் சென்னையில் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா இங்கே பலூனுங்களை நிறைய கட்டி வச்சுட்டு துப்பாக்கி சுடுறதுக்கு கொடுப்பாங்க. 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 குண்டு கொடுப்பான். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போர்டு இருக்கும், அதில் ஒரு 100 பலூன் கட்டியிருப்பான். அதை சுடுறதுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு பலூனை கூட நம்ம சுட மாட்டோம். 100 பலூன் கட்டியிருக்கோம், துப்பாக்கி கொடுப்பான். சுடுறதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம்? பின்னாடி பீச்சில் நண்டு போவான் பாரு, அவனை சுட்டுக்கிட்டு இருப்போம். இந்த பலூனை தவிர இந்த பலூன் அளவுக்கு தான் இப்போ மூஞ்சி அவனுக்கு இருக்கு. இந்த முகம் யாருக்கு? கோலியாத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. இந்த கேப்பில் ஒரே கல்லில் ஏன் பண்ணி அடிக்கிறான், உடனே கீழே வந்தான். எவ்வளோ ஒரு கூர்மையான அறிவு பாருங்க. இத்தனை ராஜாக்கள் இருந்து, இத்தனை வீரர்கள் இருந்து யாரும் செய்ய முடியாத வேலையை ஒரே ஒரு கவன் கல்லில் வச்சு அடிச்சுட்டு சொன்னான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன் தலையை நான் கொண்டு வருவேன் சொன்னா, அதை செஞ்சான். அல்லேலூயா சொல்லுங்க. கூர்மையான அறிவு படைத்தவன். அடுத்தது பாருங்க, அவன் வந்து ரொம்ப அழகானவன். இஸ்ரவேலுக்கு ராஜாவான சவுலே அவர் பொண்ணை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அழகானவன். எல்லாவற்றுக்கும் மேலாக பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர். அவனிடத்திலே முத்திரை மோதிரம் இருந்தது, செங்கோல் இருந்தது, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலம் இருந்தது, பொன் இருந்தது, பொருள் இருந்தது, எல்லா போர் வீரர்கள் இருந்தார்கள், சேரட் இருந்தது, அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தது. இதில் ஒன்று இருந்தால் கூட இன்னைக்கு ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உங்கள் வீட்டில் வருவீங்க நீங்கள், பாஸ்டர் அதை விட்டுட்டு வந்தால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் பாஸ்டர், அதனால் நான் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன் பாஸ்டர், விட்டுட்டு வந்தால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இத்தனை அம்சங்களை உடையவன். எங்கப்பா பாட்டு வருது பாருங்க. இத்தனை அம்சங்களை உடையவன் என்ன பண்றா? ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிறான், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறான். இந்த அரண்மனையில் இல்லாத மகிழ்ச்சி, அவனுடைய சேரட்டில் இல்லாத மகிழ்ச்சி, பொன்னில் இல்லாத மகிழ்ச்சி, பொருளில் இல்லாத மகிழ்ச்சி, அவன் வைத்திருக்கிற இஸ்ரவேல் தேசத்தின் மேலே அவனுக்கு இருக்கிற அதிகாரம், இதையெல்லாம் கடந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி பாடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்துச்சுன்னா, கடவுளாவது கத்திரிக்காவாவது அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்போம், கடவுளை யாருன்னு கேட்போம். ஆனால் எல்லாம் உடையவன் ஆண்டவரை மாத்திரமே நம்பி, அவரை மாத்திரமே பாடிக்கொண்டும், அவரை மாத்திரமே ஆராதித்து கொண்டிருந்தான். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதனால் இந்த பாடல் என்பது குழந்தையிலேயே ஆரம்பிக்குது. ஒரு குழந்தைய தூங்க வைக்கணும்னு என்ன பண்ணுறோம்? தாலாட்டு பாடுறோம் இல்லை? ஆமாம். பிறந்த நாளுக்கு பாட்டு, கல்யாண நாளுக்கு பாட்டு, சாவு வீட்டில் பாட்டு, கர்மாந்தத்துக்கு போனால் பாட்டு, பர்த்டே, எங்கே போனாலும் பாட்டு இல்லாத. சாவில் போனால் ஒப்பாரி, அந்த காலத்தில் அதுக்கு ஒப்பாரின்னு பேர் வச்சுருந்தான். ஒப்பாரியே ஒரு பாடல் தான். இப்போ வர சினிமா பாட்டெலாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. இப்போ வர பாட்டெல்லாம் எப்படி இருக்குது? ஒப்பாரி வைக்கிற மாதிரியே இருக்குது. சரி, அது போகட்டும். நன்றாக கவனிங்கள். ஒரு வசனத்தை வாசிங்கள். நாம் ஏன் பாட வேண்டும்?
ஆண்டவரை ஏன் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். இதன் நிமித்தம் கர்த்தாவே, என்னது? இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். இதன் நிமித்தம். எதின் நிமித்தம்? எப்பொழுதுமே ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரு 3 கேள்வி கேளுங்க. வசனத்தை படித்தோடனே எப்படி கேட்கணும்? ஏன் ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது? 2வது கேளுங்க, எதற்காக இப்படி சொல்லுது? 3வது கேளுங்க, எப்போ சொன்னுச்சு? 4வது கேளுங்க, எப்போலாம் சொன்னுச்சு? எப்படி ஒரு வசனத்தை பார்த்து நீங்கள் பல கேள்வி கேட்டிங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு பல பதிலை சொல்லும். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு வசனத்தை சரன்னு படிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? இதன் நிமித்தம் கர்த்தாவே. எதின் நிமித்தம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, எதின் நிமித்தம்? எதின் நிமித்தம்? எதின் நிமித்தம் இந்த தாவீது இதை சொன்னார்? எதின் நிமித்தம் கர்த்தாவே? இப்போ 4 விஷயம் சொல்ல போகிறேன். எதற்காக இப்படி சொன்னார்? எதின் நிமித்தம்னா 4 விஷயம், 4 இருக்கு. எதற்காக, எதை கொண்டு, எப்படி, இப்படி லைனாக சொல்ல போகிறேன். சரியா? முதலாவது அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். எதின் நிமித்தம்னு பார்க்கலாம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு விஷயம் இப்போ என்ன தெரியுமா? என்னங்க இல்லை? என்னங்க இல்லை? ஹலோ, இருக்கீங்களா? இரக்கமே இல்லைங்க. என்ன இல்லை? இரக்கமே இல்லை, நியாயமும் இல்லை. இரக்கமும் இல்லை, எல்லாமே அவர் வாழ்க்கையில் நடந்தது தான். இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன அநியாயத்தை தாவீது செய்தார்? ஏதாவது அநியாயம் செஞ்சாரா? இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுலுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சாரா? ஹலோ சொல்லுங்களேன், ஏதாவது செஞ்சாரா? ஒன்றுமே செய்யலை. இஸ்ரவேல் தேசத்துக்கு நல்லதை தான் செஞ்சார். கோலியாத்துக்கிட்ட மாட்டிகிட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ணார்? விடுவித்து கொடுத்தாரு. இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் பாடினார்கள். என்ன பண்ணாங்க? தாவீது சவுல் கொன்றது 1000. அன்னைக்கு பிடிச்சிச்சு சைத்தான் அவருக்கு. ஒரு 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 அருமையான விஷயத்தை பண்ணி முடித்த உடனே அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000. அன்னைக்கு துரத்த ஆரம்பித்தாங்க. தாவீது சவுல் துரத்தினான். பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டான். அட்லீஸ்ட் மருமகன்னு சொல்லியாவது அவனை விட்டுருக்கலாம். அவன் சொல்கிறான், என் பொண்ணு விதவியானா கூட உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லி அவனை துரத்துறான். ஏதாவது நியாயம் இருக்குதாங்க? நியாயம் இருக்கா? இரக்கம் இருக்கா? ஆனால் தாவீதுக்கு நியாயமும் தெரியும், இரக்கமும் தெரியும். சவுல் ஒரு முறை குகையிலே மாட்டிக்கொண்டான். அவன் சொல்கிறான், நான் நினச்சிருந்தா உன்னை இந்த குகைக்குள்ளேயே கொன்று போட்டிருப்பேன். ஆனாலும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால், என்னை போலவே நீ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால் உன்னை நான் தொடவே மாட்டேன்டா, உன்னை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எதனால் பாடுறாருன்னா, அவர் சொல்றாரு, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு பாராட்டின இரக்கம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு, எனக்கு தயவு பாராட்டி இருக்கிறாரு, எனக்கு நியாயம் செஞ்சிருக்கிறாரு, எனக்கு அநியாயம் செய்ய பார்த்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்திருக்கிறார். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை ஆராதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறாரு, புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அப்படி இதன் நிமித்தம்
நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன். அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி. உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக என்னென்னமோ பண்றாங்க, நேர்ந்து கொள்ளுகிறார்கள் இல்லையா? முட்டை போட்டுக்கிறாங்க, பட்டையை போட்டுக்கிறாங்க, செருப்பு போடாம நான் 40 நாள் நடப்பேன்னு சொல்றாங்க, விரதங்கள் இருக்கிறார்கள் இல்லை, என்னென்ன விதவிதமான காரியங்களை அவர்கள் கடவுளுக்காக செய்கிறார்கள். உங்களை அப்படி செய்ய சொல்லி எப்போது பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரா? 40 நாள் செருப்பு போடாமல் வாங்க சபைக்குன்னு எனக்காவது சொல்லியிருக்காரா? 40 நாளுக்கு வெஜிடேரியனாகவே இருங்க, பிரியாணி எங்கேயும் சாப்பிட்றாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லியிருக்காரா? இப்படிலாம் நமக்கு ஏதாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆனால் உலகத்தார் வைராக்கியமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டியதில்லை. இது நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி, இவைகளெல்லாம் இந்த இரக்கம், இந்த தயவு, இந்த நியாயம், இந்த தர்மம், இது எல்லாம் எனக்கு கிடைத்தது என் ஆண்டவராலே. அப்படி நான் நினைச்சதுனால தான் உம்மை அன்றி வேறு தேவன் உலகினில் இல்லையேன்னு பாடினேன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் செய்த இரக்கத்தையும் ஆண்டவர் செய்த நியாயங்களையும் நம்ம வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தா தானாகவே பாட்டு வரும், தானாகவே ஆராதனை வரும். நம்ம யாரை கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கத்தையும் தயவையும் கொண்டு நியாயத்தையும் கொண்டு நாம அவரை பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது வாசிங்கள், சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், வாசிங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். ஏன் பாடுவேன்? கர்த்தர் எனக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு இல்ல, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அப்படி தள்ளலைன்னா இந்த செங்கடலை தாண்டி இவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தேசத்தை விட்டு அனுப்பிட்டான், ஆனா விட்டானா? எகிப்தை விட்டு போங்க, நான் சொன்னபடியே நான் உங்களை அனுப்பி விடுகிறேன்னு அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே படையை அனுப்புகிறான், பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். அங்கே போய் நின்றுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக போய் மெரினா பீச்சுக்கிட்ட நின்னாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறது? எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தார், செங்கடலை இரண்டாய் பிளந்தார், போகிற வழியெல்லாம் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தார். அவன் நான்வெஜ் சாப்பிடணும்னா காடையை கொடுத்தாரு, இனிப்பு சாப்பிடணும்னு நினச்சப்ப மண்டாவை கொடுத்தாரு. இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தின நன்மை செய்த அந்த ஆண்டவரை பாடாமல் யாரை பாடுவது? யாரை நம்ம பாட போகிறோம்? அல்லேலூயா. அவரை பாடாம நன்றி சொல்லாமல் இருக்கவே பாடலாமா? ஒரு வரி பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் பாடுவே, நாள்தோறும் பாடுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் அவர் செய்த நன்மைகளை பாடாமல் நம்மால் இருக்கவே முடியாது. 3வது வாசிங்கள், சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அதை எப்படி பாடுன்னு சொல்றாரு பாருங்க. என் தேவனே, நான் வீணையை கொண்டும் உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். இன்னைக்கு நல்ல மியூசிக் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா? எல்லாம் பாடுறாங்க.
ஆனால் சத்தியத்தை பாடுகிறார்களா? ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாகும். ஒரு பாட்டில் அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. என்கிட்ட ரெக்கார்டிங் பண்ண வரவங்கிட்ட நான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பாட்டுக்கு நல்லா மியூசிக் போடுங்க, நல்லா போட்டு இந்த பாட்டு ஹிட் ஆகிற மாதிரி. நான் சொல்லுவேன், ஏன் மியூசிக்னால ஒரு நாளும் உன் பாட்டு ஹிட் ஆகவே ஆகாது. ஒரு பாட்டு ஹிட் ஆகுறது எப்படி தெரியுமா? அதில் வார்த்தை, புரியுதுங்களா? அந்த வார்த்தை தான் ஒரு பாட்டினுடைய சுவாசம், மூச்சு. அந்த மூச்சு இல்லைன்னா டெட் பாடி தானே. வார்த்தை தான் மூச்சு, புரியுதுங்களா? அதனுடைய டியூன் இருக்குது பாருங்க, அதுதான் பாடி. அதுக்கு மேலே போடுற மியூசிக் இருக்குது பாருங்க, அதுதான் கோட்டு சூட்டு. அழகாக 3 பிரித்து சொல்லிட்டேனா? சுவாசம், வார்த்தை, சுவாசம், டியூனு, பாடி. அடுத்தது மியூசிக் வந்து அதுக்கு மேலே போடுற ட்ரெஸ்ஸு. நான் 3வது இடத்துல தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தை தான், உங்கள் வார்த்தையின் பாடல்கள் தான், அதுதான் ஜனங்களை போய் தொட்டு ஒரு ஆத்மாவை ரட்சிக்க போகிறதே தவிர நாம் போடுற மியூசிக்னாலே இல்லை. இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம், இப்படி மியூசிக் போட்டால் அப்படி மியூசிக் போட்டால் ஜனங்களை தொட்டலான்னு. இல்லைங்க, நான் இப்போ பாடின பாட்டில் கூட நான் மியூசிக் போட்டேன், எல்லாம் போட்டேன். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி உங்களை தொட்டது எது? உம்மை அன்றி வேறே தேவன் எனக்கென்றும் இல்லையே, உம்மை விட்டால் வேறே கதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த பாட்டை கேட்டு அதில் தான் அந்த பாட்டினுடைய சக்ஸஸே இருக்கு. அல்லேலூயா. ஆகவே வீணையை கொண்டு பாடலாம், சுரமண்டலத்தை கொண்டு பாடலாம், ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உம்முடைய சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம். அழகாக சொல்கிறாரு. அவர் பெரிய மியூசிஷியன், தாவீது பயங்கரமான மியூசிஷியன். சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சாருன்னா சவுல் மேலே இருந்த ஆவி போச்சு, அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மியூசிஷியன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் மியூசிக் வாசிக்கிறதெல்லாம் கடந்து உங்கள் சத்தியத்தை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் பாடுற பாட்டில், செலக்ட் பண்ணுற பாட்டில் ஆண்டவருடைய சத்தியம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 144:9 வாசிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இவை எல்லாவற்றுக்கு மேலாக சத்தியத்தை அந்த பாடல் மூலமாய் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. நிறைய பாடல்கள் நாங்கள் நேற்று கூட பேசும்போது சொன்னேன், எந்த இடத்துல என்ன பாடணும்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆராதனை பாட்டு பாடக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நிறைய புறஜாதி மக்கள் வருவார்கள். அந்த பாடல்களின் வார்த்தைகள் தான் அவர்களை போய் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போவது. அதுதான் நம்ம ஆண்டவரை பார்த்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா இடத்துலையும். ஆனால் ஆராதனை பண்ணுவதற்கென்று ஒரு சிறப்பான இடம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மாத்திரம் வாயை தந்துன்னு அப்படியே பேசாமல் நிற்போம். இங்கே தான் என்ன பண்ணணும்? இங்கே தான் நல்லா ஆராதிக்கணும். சரி, அடுத்தது பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நீங்க பாடுற பாட்டில் ஆவியும் இருக்கணும், மியூசிக் இருக்கணும்னு போட்டுருந்துச்சா? என்ன இருக்கணும்? நம்ம ஆவியில் நிறைந்து துதிக்கணும். நிறைய பேருக்கு இது சந்தேகம் இருக்குது. ஆவியில் நிறைந்து பாடுவது எப்படி? ஆவியில் நிறைந்து பாடுறதுன்னா எப்படிங்க? இங்கே சொல்கிறார், ஆவியிலும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். கருத்தோடு பாட தெரியும். ஒரு பாட்டினுடைய கருத்தை அறிந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாடுவீங்க. இது அதனுடைய அர்த்தம் அறிந்து, அதான் கருத்து அறிந்துன்னா அர்த்தம் அறிந்து இல்லையா பாடுவோம். ஆவியோடு பாடுறதுன்னா எப்படி? எப்படிங்க? எப்படிங்க? எப்படிங்க சொல்லுங்களேன். ஆவியோடு பாடும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அழகான ஒரு வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில்
அதை படி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தது. 40வது வசனம் வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. எப்படிங்க? ஆவியிலே நம்ம பிள்ளைங்க எல்லாம் பால்ல பலன் கொண்டு, ஹார்லிக்ஸ்ல பலன் கொண்டு, பூஸ்ட்ல பலன் கொண்டு, செர்லாக்ல பலன் கொண்டு, ஆப்பிள்ல பலன் கொண்டு தானே வளர்ந்துருக்குது. இந்த பிள்ளை எப்படி வளருது? ஆவியில பலன் கொண்டு. எப்படிங்க ஆவியில பலன் கொண்டு? அப்படின்னா என்னங்க? அது ஒண்ணே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. ஆவியில பலன் கொண்டு வளர்ப்பது எப்படி தெரியுமா? உங்க பிள்ளைய வசனத்தின்படி வார்த்தையின்படி வளர்த்தால். இந்த வசனம் தான். இந்த வசனம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? ஆவியானவர். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு. அந்த வசனத்தை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த வசனத்தை அறிக்கை பண்ணும்போது, அவர்கள் அதை சொல்லும் பொழுது, அவர்கள் யார் எதனால நடத்தப்படுகிறார்கள்? ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள். இங்கேயும் சொல்றாரு, ஆவியிலே பாடுவேன்னா வசனத்தின்படி, வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நீங்க பாடுங்க. கண்டதை பாடாதீங்க. புரியுதுங்களா? கருத்து இருக்கணும். நீங்க பண்ணுகிற ஆராதனை அதைத்தான் நாங்கள் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கோம். சினாட் எஸ்பிசியில் அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நீங்கள் ஆராதனை செய்வது ஏதோ மாடர்ன் ட்ரெண்ட் மாறி போச்சு, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாம் ரேப் பாடுறாங்க. நீங்கள் ரேப் நீங்கள் ஸ்பீடாக பாடுங்க, ஆனால் எதிரில் இருக்கிறவனுக்கு புரியுதா? புரியுமாங்க? புரியுமா? புரியலையே. புரியுற மாதிரி பாடணும்ல. மாடர்ன் டெக்னாலஜி இருக்குதுன்றதுக்கு பாடுறான், ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால் என்ன புண்ணியம் இல்லை? ஆனால் ஆவியில் பாடும்போது பாருங்க, ஃபாதருடைய பாடல்கள் நிறைய பாடகர்கள் எல்லாருமே வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் பாடல்கள் எழுதுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையும் வசனமும் ஒன்றிணைந்தா தான் அது ஒரு நல்ல பாடலாக அமையும். அதனால தான் அழகாக சொல்லி கொடுக்குறாரு, நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஏசியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, இப்பொழுதும் நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. என் நேசருக்கேற்ற பாட்டு, அதுதான் ஆவியில பாடுற பாட்டு. நம்ம பாடுற பாட்டு ஆவியில வசனத்தின்படி சத்தியத்தின்படி இருக்குமானால் அதுதான் நேசருக்கு ஏற்ற பாட்டு. ஒரு குழந்தை ஒரு அப்பாவை பார்த்து அப்பா டாடி அப்படின்னு கூப்பிட்டா தான், அதே குழந்தை டாடின்னு கூப்பிச்சுன்னா, இருக்கீங்களா? டே அப்பான்னு கூப்பிட்டா மரியாதை இருக்கா? அதை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டா தான் மரியாதை. அப்படி கூப்பிட்டா தான் அந்த 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 தகப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த தகப்பனுடைய மனசு குளிரும் இல்லையா? ஹாய் டாடி, ஹாய் மம்மி அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே கூப்பிடுவீங்க? அழகாக கூப்பிடணும். அது மாதிரி தான் நேசருக்கு ஏற்ற பாட்டு, ஆண்டவருக்கு பிரியமான பாட்டு, சத்தியத்தில் இருக்கணும். அது செழிப்பான மேட்டில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை போல ஆண்டவருக்கு அருளப்பட வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பாடல்களை நாம் உயிருள்ள வரைக்கும் பாட போகிறோம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை அழகாய் நான் சொல்லி உங்களுக்கு நான் இதை முடிக்கிறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே, கர்த்தர் தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எழும்பி இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், நிறுத்துங்க.
இப்போ கூட நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏமா சும்மா பைபிள் படின்னு உயிரை வாங்குறேன், ஜெபம் பண்ணுன்னு நம்ம பிள்ளைங்க இல்லை. ஏய் காலையிலேயும் பைபிள் படிச்சியா? ஏய் உங்கள்கிட்ட பெரிய பிரச்சனைமா, சும்மா பைபிள் படி, நான் என்ன பாஸ்டராக போகிறேன் அப்படின்வான் பையன் நம்மளை பார்த்து. ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, சண்டே ஸ்கூல் போ, யூத் மீட்டிங் போ. இதெல்லாம் சொல்லும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வரும்? என்னங்க வரும்? கோவம், கடுப்பாக இருக்கும். எப்போ பாரு சர்ச்சு, எப்போ பாரு. இங்கே சொல்லி கொடுக்குறாரு, இப்படிலாம் உங்களை கேட்பாங்க, ஏன் ஆராதனை நீ என் உயிரை வாங்குற? ஏன் ஆராதனை சொல்லிக்கிறேன்? இங்கே சொல்றாரு, இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், இந்த ஆராதனை, இந்த பாடல்கள், இவைகளெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் அடுத்த வசனத்தில் இருக்கு. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. என்னதுங்க அப்படின்னா என்ன தெரியுமா? நேற்று சொன்னேன், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா அந்த காலத்தில் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு பலி கொடுக்கணும். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கட்டாயம் ஒரு ஒரு புறாவை ஆகிலும், ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும், ஒரு கன்றுக்குட்டி ஆகிலும், ஒரு மாட்டை ஆகிலும், ஒரு காளை ஆகிலும் நீர் கொடுத்தாக வேண்டும். இது ஒரு பஸ்கா பலி இல்லையா? அப்பதான் உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். இப்போ அந்த பஸ்கா பலி இல்லை. இருக்கா? ஆட்டை ஓட்டிட்டு வந்திருக்கீங்களா? மாட்டை ஓட்டிட்டு வந்திருக்கீங்களா? புறா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? எதுவுமே இல்லை. அப்போ எதை கொடுக்க போறீங்க பலியா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனாலே கிருபை பெருகும். ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆராதிப்பது என்ன பண்ணுது? கிருபையும் பெருக பண்ணுது, ஆண்டவருக்கு மகிமையும் கொண்டு வருது. உங்களுக்கும் லாபம், அவருக்கும் லாபம். அல்லேலூயா. இது ஒரு பஸ்கா பலி. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். என்ன நினைக்கிறீங்க? அது என்னது? பாஸ்டர் சொல்வார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற. அன்றைக்கு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் அந்த பலியை கேன்சல் பண்ணிட்டு ஆண்டவரே பலியாக வந்தார். அவர் போன பிறகும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கரத்தில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பஸ்கா பலி. இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிற இந்த கம்யூனியன் கூட ஒரு ஆராதனை தான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கம்யூனியனே ஒரு ஆராதனை தான். இந்த கருத்து என்னவென்று கேட்டால், இது பஸ்கா பலி என்று சொல்லுங்க. இந்த பஸ்கா பலி ஒரு ஆராதனைக்கு ஈடாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆராதனை என்பது பல விதத்தில், பல பரிமாணத்தில் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதை அறிந்து, உணர்ந்து, கருத்தறிந்து செய்யும் பொழுதுதான் அது உண்மையிலே ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறது. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, நியாயத்துக்காக, இரக்கத்துக்காக இன்றைக்கு நான் உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் உமக்கு ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே, உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக பலியாக வந்ததினாலே, நீர் எங்களுக்காக பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்டதினாலே, ஆண்டவரே நாங்கள் பலி செய்ய வேண்டிய இடத்தில் இருந்து ஆண்டவரே இன்றைக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிற, உமக்கு ஸ்தோத்திர பலியிடுகிற இடத்திலே நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பலிகளை, இந்த ஆராதனைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு ஆராதனை செய்யும் பொழுது இது வெறும் ஆராதனை அல்ல, இது ஒரு பஸ்கா பலி என்று சொல்லி அறிந்து புரிந்து அதனுடைய கருத்தறிந்து செய்யத்தக்க ஞானத்தை, விவேகத்தை, கிருபைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இது நிமித்தம் நான் கர்த்தரை பாடுவேன், இது நிமித்தம் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், இது நிமித்தம் நான் அவரை துதிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் கட்டளையிட்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய அன்பின் கரத்திலே, ஆளுமையின் கீழே, கட்டுப்பாட்டிலே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் செயல்படும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.